ஹரே கிருஷ்ணா. கதையாக கீதை பாகம் 5. வேடன் கண்ட காட்சி. ஆதாரம் அமலக்கி ஏகாதசி, பிரம்மாண்ட புராணம். வைதீஷா என்ற பெயருடைய சாம்ராஜ்யம் ஒன்றை சந்திரகுல வம்சத்தைச் சேர்ந்த சித்திரரதா என்ற மன்னர் ஆண்டு வந்தார். அவர் ராஜ்யத்தில் எல்லோரும் வேத ஞானத்தில் தலை சிறந்தவர்களாகவும் புத்தி கூர்மை உடையவர்களாகவும் உடல் பலம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். நாஸ்திகர்கள் யாரும் அங்கில்லை. மன்னர் சித்திரரதா 10,000 யானைகள் பலம் உடையவராகவும் மிக செல்வ வளம் உடையவராகவும் வேத ஞானத்தின் 6 பிரிவுகளையும் குறையற கற்றவராகவும் இருந்தார். அவருடைய ராஜ்யத்தில் எல்லோரும் அவரவர் கடமைகளை தெளிவாக ஆற்றி வந்தனர். கருமிகளோ பிச்சைக்காரர்களோ அந்நாட்டில் இல்லை. பஞ்சமோ வெள்ளமோ இல்லை. மக்கள் நோய் நொடியிலிருந்து விடுபட்டு நல்ல உடல் நலத்துடன் வாழ்ந்து வந்தனர். அனைவரும் பகவான் விஷ்ணுவிற்கு அன்பான பக்தி சேவைகள் செய்து வந்தனர். மன்னரும் மற்றவர்களும் மாதந்தோறும் வரும் 2 ஏகாதசி விரதங்களையும் விடாது பின்பற்றி வந்தனர். ஒரு முறை பங்குனி மாதம் வரும் அமலக்கி ஏகாதசி துவாதசியுடன் சேர்ந்து வந்தது. அதாவது அந்த துவாதசி மகா துவாதசியாக அனுஷ்டிக்கப்பட்டது. இவ்விரதம் மிக பெரும் பலன் தரும் என்பதை உணர்ந்த மன்னர் சித்திரரதா தன் பிரஜைகளுடன் இந்த ஏகாதசி விரதத்தை கவனத்துடனும் உறுதியாகவும் எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்டு பின்பற்றினர். நதியில் குளித்த பின் மன்னரும் மற்ற பிரஜைகளும் அருகில் உள்ள அமலக்கி, அதாவது நெல்லிக்காய் மரம் ஒன்று வளர்ந்துள்ள விஷ்ணு கோயிலுக்கு சென்றனர். மன்னரும் மற்ற முனிவர்களும் நீர் நிரம்பிய ஒரு பாத்திரத்தை மரத்திற்கு அர்ப்பணித்தனர். மேலும் அம்மரத்திற்கு வெண்கொட்ட குடை, பாத அணிகள், தங்கம், வைரம், முத்து, பவளம் மற்றும் நறுமண பொருட்களையும் அர்ப்பணித்தனர். பின் பகவான் பரசுராமரை தியானித்து, ஓ பகவான் பரசுராமரே, ரேணுகாவின் புதல்வரே, எல்லோருக்கும் ஆனந்தம் தருபவரே, பிரபஞ்சத்தை விடுவிப்பவரே, இந்த நெல்லி மரத்தின் அடியில் வந்து எங்களுடைய பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்வீராக என்று வேண்டினர். பின் நெல்லி மரத்திடம், ஓ அமலக்கியே, பிரம்மாவின் பரம்பரையில் வந்த நீங்கள் எல்லா பாவ விளைவுகளையும் அழிக்க இயலும். எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் இந்த பரிசுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ அமலக்கி, ஒருமுறை நீங்கள் பகவான் ராமச்சந்திரரால் வழிபடப்பட்டீர்கள். ஆகையால் யார் உங்களை வலம் வருகிறார்களோ அவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபடுவர் என்று பிரார்த்தித்தனர். அதன்பின் மன்னர் சித்திரரதாவும் மற்றும் பிரஜைகளும் இரவு முழுவதும் விழித்திருந்து ஏகாதசி விரத விதிமுறைகளுக்கு ஏற்ப வழிபாடும் பிரார்த்தனைகளும் செய்தனர். இத்தகைய புனிதமான நேரத்தில் விலங்குகளை வேட்டையாடி உடல் வளர்க்கும் வேடன் ஒருவன் பசியுடனும் மயக்கத்துடனும் அவ்வழிபாடு நடந்த இடத்தை அணுகினான். பசியாலும் பாவத்தாலும் வேதனையுடன் இருந்த அவ்வேடன் மன்னரும் மற்றையோரும் இரவு முழுவதும் விழித்திருந்து விரதம் இருந்து விளக்குகள் ஏற்றி பகவான் விஷ்ணுவை வழிபட்டு அமலக்கி ஏகாதசி விரதம் இருப்பதை கண்டான். வேடனும் இரவு முழுவதும் உறங்காது பசியுடன் அருகில் ஒளிந்திருந்து நடப்பதையெல்லாம் ஆச்சரியத்துடன் கண்காணித்துக் கொண்டிருந்தான். இங்கே என்ன நடக்கிறது என்று எண்ணினான். அழகிய கானக சூழ்நிலையில் அமலக்கி மரத்தின் அடியில் பகவான் தாமோதரர் வழிபடப்படுவதை அவன் கண்டான். பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரின் திவ்ய லீலைகளையும் ரூபங்களையும் புனித பாடல்களாக பாடுவதை கேட்டான். களங்கமற்ற பறவைகளையும் விலங்குகளையும் கொன்று குவிக்கும் கொடிய வேடனாக அவன் இருந்தும் ஆச்சரியத்துடன் ஏகாதசி வழிபாடுகளை பார்த்தும் இறைவனின் துதி பாடுதல்களை கேட்டும் இரவு முழுவதும் கழித்தான். மறுநாள் காலை சூரியன் உதித்தவுடன் மன்னரும் மற்றவர்களும் ஏகாதசி விரதத்தை முடித்துவிட்டு வைதீசாவிற்கு திரும்பினர். வேடனும் அவனுடைய குடிசைக்கு திரும்பி உணவை உண்டான். காலப்போக்கில் வேடன் மரணமடைந்தான். ஆனாலும் அமலக்கி ஏகாதசி அன்று விரதம் இருந்த மற்றும் பகவான் பெருமைகளை கேட்ட புனித பலனால் அவன் ஜெயந்தி என்ற நாட்டை ஆண்ட வாசுவிரத என்ற மன்னராகி மறுபிறவி எடுத்து பகவான் விஷ்ணுவின் திருவருளுக்கு பாத்திரமானான். இவ்வாறாக இந்த வேடன் வேத ஞானம் இல்லாதவனாகவும் சாஸ்திர நெறிகளை பின்பற்றாதவனாகவும் பாவ காரியங்களை செய்பவனாகவும் பகவானின் புனித நாமங்களின் பெருமைகளை அறியாதும் புனித வழிபாடுகளின் பலன்களை அறியாமல் இருந்தும் கூட பகவானின் பெருமைகளை கேட்டதாலும் பகவானின் வழிபாட்டை பார்த்ததாலும் புனிதம் அடைந்து ஜட வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்தான். இக்கருத்தையே பகவத்கீதை 13.26 ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடம் இருந்து முழுமுதற் கடவுளை பற்றி கேட்டதன் அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றனர். அதிகாரிகளிடம் இருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களும் பிறப்பு இறப்பின் வழியினை கடந்து செல்கின்றனர் என்று குறிப்பிடுகிறது.
மேலும் இது குறித்து ஸ்ரீல பிரபுபாதா கூறுகையில், முழுமுதற் கடவுளை பற்றிய ஞானம் எவரிடம் உள்ளதோ அவரது தொண்டனாக ஆவதற்கு ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். தூய பக்தரிடம் அடைக்கலம் கொண்டு தன்னுணர்வை பற்றி அவரிடமிருந்து கேட்டு அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றும் அளவிற்கு ஒருவர் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவர் படிப்படியாக தூய பக்தரின் தளத்திற்கு உயர்த்தப்படுவார். இப்பதத்தில் கேட்டல் எனும் வழிமுறை மிகவும் முக்கியமாக கூறப்படுகிறது. ஒரு சாதாரண மனிதன் பெரும்பாலும் பேரளவு தத்துவவாதிகளை போன்று திறன் உடையவனாக இல்லாமல் இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து நம்பிக்கையுடன் கேட்டல் அவனுக்கு உதவியாக அமையும். அதன் மூலம் அவன் ஜட வாழ்வினை தாண்டி இறைவனிடம் திரும்பி செல்ல முடியும் என்று குறிப்பிடுகிறார். ஆகையால் எவ்வளவு குறைபாடுகள் உடையவராக இருந்தாலும் பக்தியில் பக்குவப்பட்ட பக்தரை அணுகி அவரை பின்பற்றி வரும் ஒருவர் எளிதாக பிறப்பு இறப்பை கடந்து பகவானை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் பகவானை அறிய ஒரே வழி பக்தியே என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.